வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தளபதி குமரன். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். கதிர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க. முதல்ல வீரலட்சுமி அவர்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சமூக வலைதளத்தில் அவங்க ஆக்டிவாக செயல்பட்டு இருப்பாங்க. நிறைய இப்போ என்னன்னா தற்போது அவங்க நம்ம டிவி கட்சியையும் நம்ம தளபதி விஜய் அவர்களும் ரொம்ப காட்டமாக சமூக வலைதளத்தில் சாடிட்டு வராங்க. இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எந்த பின்புலத்தில் இவங்க இப்படி செய்கிறாங்க, என்ன ஆதாயத்துக்காக செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்ற ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் நம்ம தளபதி விஜய் அவர்களையும் நம்ம டிவி கட்சியின் மீதும் ரொம்ப காட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இது ரொம்ப ஒரு தவறான செயலுங்கிறது நம்ம எல்லாம் பொதுமக்களாலும் பார்க்க முடியுது. இதுவெல்லாம் ஆளுங்கட்சி சதி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இல்லைனா தான் இவங்க இவ்வளோ தூரம் இப்படி காட்டமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த இந்த மாதிரி ஆளுங்கட்சி தரப்பினர் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள், பழைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் தனிப்பட்டு சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இது பொது கருத்தா பார்க்கும்போது நல்ல விஷயமா இருந்தாலுமே அரசியல் உள்நோக்கம் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஆளுங்கட்சியினர் இந்த மாதிரியான நிறைய நடிகைகளை நம்ம தளபதி விஜய் அவர்களின் மீதும் நமது கட்சியின் மீதும் அவதூறு பரப்பதற்கும் ரொம்ப காட்டமா விமர்சனம் வைக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வராங்கன்றது நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஸோ அதனால இதை நம்ம எளிதில் கடந்து போக முடியாது. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா பின்னாடி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா இந்த பதிவின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெறும் நடிகைகள் மட்டும் இல்லாம ஜேர்னலிஸ்ட் செய்தியாளர்களும் நிறைய பேர்த்த இறக்கி விட்டுருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமது தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஒரு துக்க நிகழ்வுக்கு நேரடியா சென்றிருக்காரு. அப்ப ஒரு செய்தியாளர் அவரை கரூர் இன்சிடென்ட் பத்தி கமெண்ட் கேட்டிருக்காரு அவர்கிட்ட. அதுக்கு அவர் ரொம்ப கோபம் வந்தாலுமே ரொம்ப பொறுமையா அமைதியா எந்த ஒரு மரியாதை குறைவா நடந்துக்காம தெளிவா சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த துக்க நிகழ்வு எங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால இங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க, இது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை பதில் கேள்வியை வச்சிருக்காரு. இது ரொம்ப தன்மையா அவர் பேசியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய செய்தியாளர்களும் இந்த மாதிரி இறக்கி விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் இது நம்ம தளபதி விஜயை சப்போர்ட் பண்ணியும் நமது டிவி கட்சியை சப்போர்ட் பண்ணியும் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டிருக்குங்கிறது நிறைய செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னதான் ஆளுங்கட்சியினரும் ஆளுங்கட்சி சார்ந்தவங்களும் நிறைய பேரை இறக்கி விட்டு நம்ம தளபதி விஜய் அவர்களையும் நம்ம கட்சிகளையும் நம்ம கட்சி தொண்டர்களையும் தாக்க செயல்பட்டு இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில நம்ம தளபதி விஜய் அவர்களோட மதிப்பு மரியாதை இன்னி அப்படியே தான் இருக்கு. இன்னி சொல்ல போனா இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய மதிப்பு கூடி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இதுல கண்டிப்பா ஒரு சதி இருக்கும் அப்படின்னு தான் பொதுமக்கள் இனிமே நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா நமது தளபதி விஜய் அவர்களுடைய நகர்வுகளுக்கு நல்ல மதிப்பு இனி அதிகமாகும். நல்ல பொதுமக்கள் கண்டிப்பா நமது கட்சியையும் நமது தளபதி விஜய் அவர்களையும் நமது கொள்கையையும் கண்டிப்பா ஏத்துக்குவாங்கன்றது நம்மளால இந்த நிகழ்வு மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. கடைசியா நம்ம கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கோம். நமது தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கட்சி தொண்டர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சோகமான நிகழ்வு. இதுல ஒரு குளிரூட்டும் விதமா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, நம்ம கரூர் சம்பவத்தை விசாரணை செய்ய சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நம்ம கேட்டு கேஸ் போட்டிருந்தோம். அதை நம்ம சின்ன ஹைகோர்ட் நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம உச்ச நீதிமன்றம் நாடி இருந்தோம். அங்க இருந்து அவங்க நம்ம கேஸை விசாரணை செய்ய ஓகே சொல்லியிருக்காங்க, சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதுவே நம்ம கடைசி ஒரு பெரிய வெற்றியாகும்.
ஏன்னா இதை வந்து விசாரிக்கும் போது கண்டிப்பாக வந்து பல உண்மைகள் இதில் வந்து இருக்கக்கூடிய சதி அது எல்லாமே வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளால தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்காக தான் நம்ம சிபிஐ கேட்டிருந்தோம். அதை இப்போ அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த மனுவை வந்து இந்த கேஸை வந்து விசாரணை செய்ய ஏற்றுக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.